கெமிக்கல் லேப்ல விஞ்ஞானிகள் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க உதவும் விதமா சமையல் எரிவாயுக்கு மாற்று எரிபொருளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். போர் பதற்றத்தால எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. எரிபொருளுக்கு மாற்று எரிபொருளா டைமெத்தில் ஈத்தர் அல்லது DME என்ற ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. புனே கெமிக்கல் லேபில் டைமெத்தில் ஈத்தர் அதாவது DME தயாரிப்பதற்காக உள்நாட்டு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த எரிபொருள் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா தயாரிக்கப்படுது. இந்த கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா 2 மெத்தனால் மூலக்கூறுகளை ஒன்றிணைத்து அதிலிருந்து நீர் மூலக்கூறை அகற்றினா எஞ்சி இருப்பது தான் டைமெத்தில் ஈத்தர் அல்லது DME. ஆனா இந்த செயல்முறை மிகவும் சிக்கலானதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இந்த DME-ய ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல LPG-யோட கலக்கலாம். தற்போது நிலவரப்படி இந்தியாவில் 8% வரை DME-ய LPG-யோட கலந்து எரிபொருளா பயன்படுத்த முடியும். ஆனா இந்த கண்டுபிடிப்பை தொழில்முறை அளவுல விரிவுபடுத்தினா இந்தியாவின் எரிபொருள் இறக்குமதியை குறைக்க முடியும் என்றும் இது கணிசமான அந்நிய செலாவணியை சேமிக்க உதவும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மேலும் இந்த DME மிகவும் தூய்மையானது. இதை பயன்படுத்தும் போது உங்களால சுடர கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. மேலும் இது புகை, நைட்ரஜன் ஆக்சைடு, கந்தக ஆக்சைடு மற்றும் நுண்துகள்களின் வெளியேற்றத்தை வெகுவா குறைக்கிறதாவும் நிரூபணமாயிருக்கு. இதன் வெப்பத்திறன் வழக்கமான எரிபொருட்களுக்கு இணையானது என்பதனால இது ஒரு சிறந்த மாற்றாவும் அமையுது. இந்த எரிபொருளை பயன்படுத்துறது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது என்பதும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. LPG திரவமாகிறது போலவே இந்த DME-யும் 7 பார் என்ற அழுத்தத்துல திரவமாகுது. இதனை LPG-யோட முழுமையா கலக்க முடியும்னு சொல்லப்படுது. தற்போது LPG-யோட 8% DME-ய கலந்து சோதனைகளும் நடத்தப்பட்டிருக்கு. LPG-யோட 8% DME-ய கலந்தா அதனை அடுப்புகள் மற்றும் சிலிண்டர்கள்ல பயன்படுத்த முடியும். இது LPG-யோட கலக்கப்படுறதுனால இதற்காக தனியா அடுப்பு அல்லது சிலிண்டரை தயார் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. மொத்த LPG நுகர்வுல 8% DME இறக்குமதி அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. நாம 8% தொடங்கி பின்னர் அதனை 20% வரையும் அதிகரிக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்தியா 2024ஆம் ஆண்டுல 21 மில்லியன் டன் LPG-ய இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதுல வெறும் 8% DME-ய கலக்கிறதன் மூலமா ஆண்டுக்கு சுமார் 9,500 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிக்க முடியுமா? LPG-யோட ஒப்பிடும்போது DME கலந்த எரிபொருளின் விலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா 100% DME-யை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இன்னும் முழுமையா ஆராய்ச்சியும் செய்யப்படணும். சில குறிப்பிட்ட தொழில்முறை பயன்பாடுகள்ல இத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலுமே இதற்காக முறையான ஒழுங்குமுறை அனுமதியும் அதை நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த கூடுதல் ஆய்வுகளும் தேவைன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள்.